தங்க மோதிரம் குடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. புள்ள பொறுக்கிறது இப்ப பொறுக்க தள்ளி வச்சு பொறுக்கலான்னு சொல்லிட்டு முடியுமா? கூட்டணிகள் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அது சரியான ஒரு ஒண்ணு இல்ல. எது செய்யறேன்னு சொன்னாரு, செஞ்சா அவருக்கு மரியாதை, மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்கள் நம்பிக்கை உடைச்ச மாதிரி தானே கணக்கு வருது. இல்லைனாக்கா இப்போதைக்கு ஒரு மாச காலத்துல எனக்கு பாலியல் தான் நிறைய நான் படிச்சிருக்கேன். கூலி வேலைக்கு போய் தான் பில்லு கட்டணும் நானு. அது சிறுமை தானே எங்களுக்கு கொடுத்தாரு. நம்ம ஓட்டு பாட்டு நம்மளே ஆப் வச்ச மாதிரி தானே ஆச்சு. இது சும்மா அது பொய்யான வாக்குறுதி தான். அது நிறைவேற்ற முடியாது. 40 நாள் விரதம் முடிக்கிற மாதிரி எங்க அண்ணன் விஜய் என்ன விரதத்தை முடிச்சிட்டு இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா தங்க மோதிரம், அதாவது தாய்மாமன் சீரை அறிவிச்சுட்டாரு. என்னடா இது அறிவிச்சிட்டாரு, ஆஹா வாவ் அப்படின்னு நம்மளாம் நினைச்சோம்னா குறுக்க 2 முட்டுக்கட்டையா 2 பேர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த தாய்மாமன் சீர் இந்த திட்டத்தை தங்க கொடுக்குற திட்டத்தை கொஞ்சம் ஒத்தி வைங்க, அது மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜவஹர்லா அவர்களும் இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்லியிருக்காங்க, காரணம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, மருத்துவத்துல இங்க இருக்கக்கூடிய சில குளறுபடிகளை மட்டும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு இதனால ஒரு நம்பிக்கை ஏற்படும் வண்ணம் இருக்குதா, அவங்க சொன்னதுனால இவர் தருவாரா மாட்டாரான்ற சந்தேகம் எழுந்திருக்கு. அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தங்க மோதிரம் அந்த திட்டம் விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணார்ல, அது நமக்கு கிடைக்குமா, கிடைக்கிறதுனால என்ன பலன்? தங்க மோதிரம் கொடுக்குற திட்டம் நல்ல திட்டங்கள், அது வரவேற்கக்கூடியது. அதே சமயத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு சில குறைபாடுகளை நிவர்த்தனை செஞ்சு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நல்லா மேம்படுத்தினா இன்னும் நன்றாக இருக்கும். இது கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு பணிவான சில குறைபாடுகள்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. அதை நிவர்த்தனை செஞ்சா அந்த கவர்மெண்ட் நல்லா இருக்கும். ஏன் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுவும் நல்லா இல்லையா? அதாவது சுகாதார சீர்கேடுகள் நிறைய இருக்குது. டாக்டர்கள் சரிவர அந்த பேஷண்ட்டுல குறிப்பா அங்க இருக்கும் ஊழியர்கள் அங்க இருக்கிற பேஷண்ட் அவங்கள நல்ல சிறப்பான முறையில ஒரு கனிவா பேச்சு, அதெல்லாம் கொஞ்சம் பேச்சு, அதாவது ஒருத்தருக்கு நல்லா பேசினாவே நோய் எல்லாம் இதாகும். அந்த மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் நல்லா சிறப்பா பண்ணா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பிறகுற ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் தருவேன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? இப்ப அதை இப்போதைக்கு பண்ண வேணாம், கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்கன்னு சொல்லி அவங்க ஆதரவு கொடுத்தாங்கல்ல, அந்த கட்சியில இருந்து சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, தங்க மோதிரம் தருவாரா தரமாட்டாரா? தரணும்னு சொன்னா என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு கண்டிப்பா நிறைவேற்றணும். தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சா கட்சிக்காரங்க மேல போட்டு பின் தாங்கிறதுக்கு இருக்கும். அதனால கூட கொடுக்க முடியாது, எப்படி வேணாம் அப்புறமா தள்ளி வச்சிடலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ தங்க மோதிரம் குடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. புள்ள பொறுக்கிறது இப்ப பொறுக்க தள்ளி வச்சு பொறுக்கலான்னு சொல்லிட்டு முடியுமா? முடியாது. எப்படி அது நியாயமானது? இதுதான். எது செய்யறேன்னு சொன்னாரு, செஞ்சா அவருக்கு மரியாதை, மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்கள் நம்பிக்கை உடைச்ச மாதிரி தானே கணக்கு வருது. இல்லைனாக்கா அது இப்ப கொடுக்க மாட்டாரு. சொன்ன திட்டமே அந்த கேஸ், அப்புறம் இந்த 2500 பணம் போடுறாருல, அது சரி 200 யூனிட் கரண்ட் அது போடுறாருன்னா பாருங்க, அப்புறம் தங்கம் போடுறத நம்ம பேசலாம். கண்டிப்பா தருவாரு. எப்படி சொல்றீங்க, நாட்டுல இவ்வளவு கடன் இருக்குது, இன்னைக்கு தங்க வேலை ஒரு சவரம் எவ்வளவு தெரியும்ல? இல்ல வெயிட் பண்ணி இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எந்த வகையில நம்புறீங்க? ஏன்னா கரண்ட் பில்லு 200 யூனிட் ஃப்ரீனாரு, வெறும் 2 மாசத்துக்கு தான் சொல்லிட்டாரு. வெயிட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்பிக்கை இருக்கு. கையெழுத்து போட்டாரு, கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்த கட்சிகள் வேணான்றாங்க. இவர் செஞ்சதுலயே ஒரு ஒழுங்கா செய்யலையே, எப்படி நம்புற முடியும்? நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு மக்கள் எல்லாரும் கேள்வி வைக்கிறாங்க. இவ்வளவு செய்வாரு, ஒரு எங்களுக்கே ஒரு இது நம்பிக்கை இருக்கு. எதன் அடிப்படையில அவர் நம்புறீங்க சொல்லுங்களேன்? அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அது இவ்வளவு நம்பிக்கையா ஓட்டு போட்டவங்களை எவ்வளவு நம்புறோம், இப்ப செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை தான். வேற அவங்க தேர்தலுக்கு முன்னாலே வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. தங்க மோதிர திட்டம் அது எப்படின்னா தாய்மாமன் சீர்னு சொல்லக்கூடாது. தாய்மாமன் சீர் கண்டிப்பா செய்ய வேண்டிய காரணம் வாக்குறுதி கொடுத்தனால. இப்ப அவங்க கூட்டணிகள் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அது சரியான ஒரு ஒண்ணு இல்ல.
கண்டிப்பா கொடுத்து ஆகணும். ஏன்னா இப்ப உள்ள பொருளாதார சீர்கேடுனால அவங்க வந்து வெள்ளை அறிக்கைலாம் கேக்குறாங்க. வெள்ளை அறிக்கை கேக்குறதுனால இந்த திட்டங்கள்லாம் ஒழிவாக்கத்தான் அவங்க முற்படுறாங்க. அப்ப இதை இப்ப வெள்ளரிக்கை கொடுக்கும்போது மக்கள் நினைப்பாங்க, ஓ அதுல பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அதனால அவர் பின் வாங்குறாங்க. கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் முன்னாலே 10 லட்சம் கோடிகள் கடன்கள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இல்லன்னு உங்க அரசாங்கம் நிரூபிக்கல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அதையும் மீறிதான் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ ஆட்சிக்கும் வந்தாச்சு, 1 மாசம் முடிஞ்சாச்சு, நீ அடுத்த என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய தருணத்துல தான் எதிர்கட்சிகள் சொல்ல மாட்டாங்க, அவங்க உட்கட்சியில இருந்தே ஒரு பாகுபாடு சொல்றாங்க. ஆனா செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். காரணம் இவ்வளவு பொருளாதாரத்திலும் இந்த 1 மாச ஆட்சியிலும் நம்ம ரொம்ப பார்த்துட்டோம். ரொம்ப பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு போய் தான் இருக்கிறோம். ஏன்னா நிறைய வருஷம் செஞ்சிருக்காருல. சிங்கப்பெண் அதிரடி படை தோற்றுவித்திருக்காரு, மதுபான கடைகள் மூடி இருக்காரு, 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. அது சிங்கப்பெண் திட்டம் சொன்னாங்க. அதே வந்து அது நம்ம அந்த ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் கூட இருந்திருக்காது. அது திட்டத்துக்கு பேர் தான் மாத்திருக்காங்க. நல்லா பாக்கணும் ஒண்ணு. சரி, அது ஓகேன்னு நல்லா சொல்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்புக்கு வேண்டியதான் சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இங்க பெண்கள் பாதுகாப்பு இருக்கா? ஆனா என் சொல்ல போனா இப்போதைக்கு 1 மாச காலத்துல எனக்கு பாலியல் தான் நிறைய நான் படிச்சிருக்கேன். நான் வந்து மீடியால பாக்குறேன். நானும் ஒரு டீச்சர் தான். நமக்கு தெரியும் எப்படி உள்ள பெண்கள் சமுதாயம் வேணும், எப்படி இருக்கிறாங்க, இதுக்கு முன்னால எப்படி இருந்தாங்க. அது பார்க்கும்போது கஷ்டம் தான். இப்போ உள்ள பெண்கள் வந்து அவங்களுடைய திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அதை முதன்மையா பயன்படுத்தி கொண்டு வரனால தான் அவங்களுடைய வேலை. எல்லா திட்டங்களும் பேரை மாத்தலாம், ஆனா திட்டங்கள்லாம் ஒன்னாதான் இருக்குது. பாலியலத்துல குழிதான் இருக்குது. 1.5 மாசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். பார்க்கும்போது நான் வந்து வெளி மாநிலத்தான் போய் பார்த்திருக்கேன். கன்னியாகுமரி, தமிழ்நாட்டுலாம் இந்த இடத்துல பார்த்திருக்கேன். அங்கெல்லாம் ரொம்ப அருமையா 5 வருஷம் இருந்து இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி இருக்குது, சரியில்லை, இது இன்னும் அவங்க திட்டங்கள் தீட்டினாலும் அதை செயல்படுத்தணும். ஆனா அந்த நடக்காத காரியம் 2500 சொன்னாங்க, அது நடக்காத காரியம். 6 சிலிண்டர் அது நடக்காது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு கவர்மெண்டே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கார கொடுத்தணும். நமக்கு ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு 12 உண்டு சொல்ல போனா. அந்த 12 6ஐயும் நல்லா யோசிக்கணும். 12 மாசத்துக்கு 6, அந்த 6ஐயும் ஃப்ரீயா கொடுக்கறதுனால என்ன இது சும்மா பொய்யான வாக்குறுதி தான். அது நிறைவேற்ற முடியாது. இது நான் சொல்றேன், நிறைவேற்ற முடியாது. கேட்டா வெள்ளரிக்கை கொண்டு வராம நிறைவேற்றிருந்தா நான் ஏத்துக்கிடுவேன். பொதுமக்கள் சார்பு சொல்றேன். ஆனா இது வந்து ஏத்துக்கிட முடியாது. இப்போ விஜய் அவர்கள் தங்க மோதிர திட்டத்துக்கு கையெழுத்து போட்டாரு. அவரால் கொடுத்துட முடியுமா? கொடுத்துருவாரா? இல்ல எல்லாமே கொடுக்கலாங்க. ஆனா வந்து மக்களுக்கு சிரமம் இல்லாம எதுவும் செஞ்சா பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு தமிழ்நாட்டுல. 13 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாங்க. இத எப்படி சால்வ் பண்ண போறாருன்னு தெரியல. அது போக இப்ப குழந்தைங்களுக்கு அம்மா ஜெயலலிதா அம்மாவை கொடுத்தாங்க. அது போக இப்ப தாய்மாமன் சீரு அது இதுங்கிறாரு. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அது போக 2500, ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துரும், இப்ப 2500. இப்ப இவ்வளவு கடன் வேற இருக்கு. இதை எப்படி இவர் வந்து சமாளிப்பாருன்னு தெரியல. அதுக்கான சோர்ஸ் என்னன்னு அவரு அதுவும் சொல்லிட்டா கூட பரவாயில்ல, கொடுப்பாங்க இந்த சோர்ஸ் இருக்கு அப்படின்னு. எப்படி இது பண்ண போறாங்கன்னு தெரியல. நல்ல விஷயம் தான் மக்களுக்கு செய்யறது. எது நல்லது செஞ்சா நல்லதுதான். யாரா இருந்தாலும் நம்ம நம்பிக்கை இருக்கா? இல்ல கொடுத்தா நல்லது. ஆனா எனக்கு கொடுக்க முடியுமாங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்குது. இவ்வளவும் பண்ண முடியுமா? தாய்மாமன் சீரு அவர் கொடுக்குறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துதான் கொடுக்கட்டும். கொடுத்தா நல்லது. கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பாப்போம். இப்ப செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? ஏன்னா கூட்டணி கட்சிகள் வேணான்றாங்க. செய்வார் நம்பிக்கை வந்து இப்போ அவங்க மனசுல என்ன இருக்கு நம்ம சொல்ல முடியாது. நம்ம மனசுல என்ன நினைச்சிருக்கோம் நம்ம சொல்ல முடியாது. இல்ல ஒரு 40 நாளைக்கு மேல அவர் ஆட்சி நடத்திருக்காரு. கண்டிப்பா அதுல ஒரு நம்பிக்கை வரும்ல, அவர் செய்வாரு செய்ய மாட்டாரு. ஏன்னா பயிர் கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு 5 ஏக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு முழு தள்ளுபடினாரு. ஆனா 75,000 வாங்கினவங்களுக்கு மட்டும் தான் தள்ளுபடி மாத்திட்டாரு. சொல்லிட்டாரு அவர். 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாரு. இப்ப 2 மாசத்துக்கு மட்டும் தானே 200 யூனிட் எரியறவங்களுக்கு தான். இப்ப நாங்க எங்க ஃபேன் போட்டு அந்த 200 யூனிட் காலி பண்றது? இப்ப நாங்க வந்து 100 யூனிட் ஃப்ரீ இருந்துச்சு. பில்ல கட்டாம வாழ்றேன். நான் ஹார்ட் பேஷண்ட். எனக்கு ஒரு ஆள் தான் நான் வீட்டுல. இப்ப நான் எப்படி பில்லு கட்டணும்? கூலி வேலைக்கு போய் தான் வந்து பில்லு கட்டணும். நானு அது சிறுமை தானே எங்களுக்கு கொடுத்தாரு. நம்ம ஓட்டு போட்டு நம்மளே ஆப் வச்ச மாதிரி தானே ஆச்சு. நம்ம ஓட்டு நமக்கு ஆப்பு தான். இப்ப மாற்றம் நம்பி ஓட்டு போட்டீங்க, ஆனா ஏமாற்றம். நாங்க ஏதோ ஒரு மாத்தி வந்த ஒரு நல்லா இருக்குமான்னு நினைச்சு பார்த்தோம். ஆனா அது இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்குவேன். அதுதான் இருக்கு. சரி, இப்ப இந்த அவர் மேல நம்பிக்கை இருக்கா? தருவாரா? இந்த தங்க நகை இன்னைக்கு வைக்கிற விலைக்கு ஒரு சவர தங்க என்ன விலை போகுதுன்னு தெரியுது. 1,20,000 ரூபாய். அது வாங்க வரைக்கும் 1,00,000 சேதார கூலி எல்லாமே சேர்த்தா 1,30,000. ஏழைப்பட்டவங்க இனிமேல் தங்க கனவு பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கை போய்க்கினே இருக்கு.
ஏழைப்பட்டவங்க பொண்ணுங்களை கட்டி கொடுக்க முடியாது, ஒரு பொண்ணு நகை கூட வாங்க முடியாது. வரதட்சணையே வாங்கக்கூடாதுன்னு சொல்லலாம்ல. வரதட்சணை வாங்கக்கூடாது, ஏழைப்பட்ட பொண்ணுங்களை கட்டிக்குங்க, நான் வந்து மாமா சீர் பண்றேன், ஒரு பொண்ணு நகை கொடுக்குறேன், பட்டு சேலை கொடுக்குறேன், அண்ணன் சீரன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அது அவரே செஞ்சு வச்சிடலாம்ல எல்லாமே. அதுக்கு பதிலா சீர் போடுறதுக்கு பதிலா தங்க விலை தான் அதிகமாயிடுச்சுல, வரதட்சணையே வாங்க வேணாம் அந்த அப்படின்னு அறிக்கை கொடுக்கலாம்ல. நல்லதுதான் அது, மக்களுக்கு நல்லது, மக்கள் வந்து நல்லது செய்வாருன்னு சொல்லிட்டு வர வச்சாங்கல்ல, அப்ப மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும். மக்களுக்கு நல்லது செய்யாம இருந்துட்டு செய்யறேன்னு வாக்குறுதி பெருசா விட்டாங்க. ஒண்ணு 40 நாள்ல என்ன செஞ்சாங்க? எல்லாமே இந்த இருக்கிற வாக்குறுதியை வந்து பெருட்டி பார்த்தா உள்டாவே தான் வருது, எல்லாம் மாறிதான் வருது, எல்லாமே எதுவுமே உண்மை இல்லையே. 5 ஏக்கரா வச்சிருக்கவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி வாக்குறுதியில சொல்லியிருந்தாரு. ஆனா 75,000 வரைக்கும் தான் பண்ணாரு. அதுவே பெரிய போராட்டம். 50,000 தான் சொல்லியிருந்தாரு, 50,000 சொல்லி அப்புறம் 75,000 எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. அதே மாதிரி 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆனா அதையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 யூனிட் வரைக்கும் 501 வந்தாலும் பழைய நடைமுறை சொல்லி சொல்லியிருந்தாரு. அது இப்ப இந்த மாசம் வந்தாதான் அதுவும் தெரியும். அப்படின்னா இந்த மாசம் தானே வரும், அது வர மாசம் தான் தெரியும். அதுவும் 2 மாசத்துக்கு 2 மாசத்துல இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் அவருக்குள்ள நடக்குது. நீங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னாரு, அது இருக்குதா இல்லையான்றது மக்களுக்கு தெரியும். அப்ப இப்படி இருக்கும்போது அவர் மேல எந்த நம்பிக்கையில அவர் கொடுப்பாருன்னு நம்பலாம்? நம்புவோம், வழி இல்ல, நம்பிதான் வழி இல்ல, நம்பிதான் ஆகணும். நம்புவோம், கொடுத்தா நல்லது. ஆனா அதுக்கான சோர்ஸ் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்மார்க் தான் நம்பி ஓடிட்டு இருந்தது. இப்ப அதுல 17 கடையை வேற மூடிட்டாரு. ஏதோ ஒரு வருமானம் சரிஞ்சிருச்சு. அப்போ என்ன எப்படி பண்ணா மக்களுக்கு எது நல்லது பண்ணாலும் சந்தோஷம் தானே.